ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்சிடியினுடைய கட் ஆஃப் அனலைசிஸ் அதாவது கம்யூனிட்டி வைஸ் அந்த கம்யூனல் ரேங்க் படி இப்போ அதாவது அந்த கிரேஸ் மார்க்லாம் ஆட் பண்ணாமல் இப்போ இருக்கிறது அடிப்படையில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ நம்ம நிறைய பேரோட மார்க் அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்ம அந்த கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வித்தவுட் அந்த கிரேஸ் மார்க் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறோம். அது என்னங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் சொல்கிறேன். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90 மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஜென்ரல்னால் யார், மேல், 90 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். அதே ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 89 மதிப்பெண்கள் இருந்தால் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொல்லலாம், சேஃப் ஜோன். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா 88 மார்க்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 65 மதிப்பெண்கள் இருந்தால் போதும். எக்ஸ் சர்வீஸ் மேன் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா 60 மார்க் இருந்தால் போதும். டிஸ்டிங்டிவ் வீடியோ அதாவது ஆதரவற்ற விதைகளாக இருந்தீங்கன்னா 65 மதிப்பெண். இந்த மதிப்பெண் நான் சொன்னது எல்லாமே சேஃப் மார்க்கு. இதை விட 1 மார்க் 2 மார்க் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபார்மாக வேலை கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 93 மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம சொல்லலாம். உமனாக இருந்தீங்கன்னா 92 மார்க் இருந்தாலே போதும், வேலை கிடச்சிரும். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா 91 மார்க் வேணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 70 மார்க் தான் எஸ்சிஏல போதும். தமிழ் மீடியமாக இருந்தால் 65 மார்க்கு. டிஸ்டிங்டிவ் வீடியோவாக இருந்தீங்கன்னா 65 மார்க் இருந்தாலே போதும். தமிழ் மீடியமாகவும் இருந்து டிஸ்டிங்டிவ் வீடியோவும் இருந்தீங்கன்னா எஸ்சிஏல 60 மார்க் இருந்தாலே போதும், வேலை கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஸ்சியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மார்க்கு, அதே ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 89 மார்க் இருந்தால் போதும். தமிழ் மீடியமாக இருந்தால் 92 மார்க் வேணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 72 மார்க் வேணும். தமிழ் மீடியம் இருந்தால் 66 மார்க் வேணும். டிஸ்டிங்டிவ் வீடியோவாக இருந்தீங்கன்னா 70 மார்க் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு எம்பிசிஆர் டிஎன்சி. இப்போ எம்பிசிஆர் டிஎன்சியில் நீங்கள் எம்பிசியில் கல்லராக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மதிப்பெண்கள் 1 மார்க் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு 96 மார்க் வேணும். அதே உமனாக இருந்தீங்கன்னா 95 மார்க் இருந்தாலே போதும். தமிழ் மீடியமாக இருந்தால் 94 மார்க் வேணும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 78, தமிழ் மீடியம் வித் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 72, டிஸ்டிங்டிவ் வீடியோனா 75. சரிங்களா? அடுத்து பிசி முஸ்லீம். ஓகேவா? ஜென்ரலுக்கு 93, ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 92, தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா 88, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 70 மார்க்கு. அதே தமிழ் மீடியம் வித் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 60+ மார்க் இருந்தால் எதிர்பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்டிவ் வீடியோ அப்படின்னா 65+ மதிப்பெண்கள் இருந்தால் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கடைசியாக பிசிக்கு மொத்தம் 635 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் ஜென்ரல் கேட்டகரிங்களாக இருந்தீங்கன்னா 99 மதிப்பெண்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 98 மார்க்கே போதும். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா 98 மதிப்பெண் வேணும். அதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 85 மதிப்பெண் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். 2-3 மார்க் கம்மியாக இருந்தால் முன்ன பின்ன இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதே தமிழ் மீடியமாக எக்ஸ் சர்வீஸ்மேன் தமிழ் மீடியம் தான் 80 மார்க்கு. அதே டிஸ்ட்ரிக்டிவ் வீடியோவாக இருந்தீங்கன்னா 85 மதிப்பெண்கள் கட்டாயம் தேவை. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோரார்லெஸ் இதுதான் இருக்க போகுது, கிரேஸ் மதிப்பெண்கள் ஆட் ஆனாலுமே. ஸோ இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும், நிறைய பேர் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.